ரொம்ப நாள் ஆச்சு உங்கள பார்த்து. ஏன் அப்படின்னு கேட்டா நெறைய ரீசன் சொல்லலாம். ஆனா, அத சொல்லி உங்களோட நேரத்த கடத்த விரும்பல. அதனால நம்ம கன்டென்ட் குள்ள போலாம். கொல்சமான டாஸ்க்கா இருந்தது இந்த ஃப்ரீஸ் டாஸ்க். அது எப்படி நான் பார்த்தேன்னா, சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது, பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்போது, அங்க வந்து ஒரு பொறுக்கி பையன் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சரியான புல்லியா இருப்பான் ஸ்கூல்ல. ஆனா பேரன்ட்ஸா பார்க்கும்போது ஒரு மாரி நெளிவான் பாருங்க. ஐய்யய்யோ! இவன மாரி ஒரு அப்பாவி இருக்கவே முடியாதா? அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ ஒரு ரோகா இருக்காங்க இல்லையா? அந்த டைம்ல அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. நாளைக்கு பேரன்ட் டீச்சர் மீட்டிங் ஒண்ணு நடக்கும். பேரன்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்போ வந்து இவங்க மூஞ்சியெல்லாம் எப்படி முழிக்கிறது? அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, பிரெயின் டெவலப்மென்ட் கம்மி. அந்த மாரி தான் இங்க நெறைய பேர் இருந்தாங்க. இந்த ஃப்ரீ டாஸ்க்ல வந்து ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தப்போ, அ நெளிஞ்சு, வளைஞ்சு, கொழஞ்சு இப்படிலாம் பேசுனாங்க. ஆனா போன உடனே அவங்க சுருட்டி வச்சிருந்த வாலெல்லாம் தானாவே வெளிய வந்தது. இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, பேரன்ட்ஸ் முன்னாடி ஒரு மாரி நடிச்சு, பின்னாடி வந்து வேற மாரி நடிக்கிறது. பின்னாடினா நான் என்ன சொல்றேன்னா, பேரன்ட்ஸ் இல்லாத ரவுண்ட்ஸ் நான் சொல்றேன். அப்படி நடிக்கிறது வந்து அவங்களோட ஒரு பர்த் கேரக்டர்ன்னு நெனைக்கிறேன். பொறப்பிலேயே அப்படிதான். என்ன? அதாவது பேரன்ட்ஸ் முன்னாடி யாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணுமோ, அவங்களோட அவங்களோட முன்னாடிலாம் வந்து ஒரு மாரி நியாயமா இருக்கிற மாரி காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த தற்குறித்தனத்தையோ, இல்ல தருதரத்தனத்தையோ காமிக்க வேண்டியது. ஸோ அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருந்து நாம என்னெல்லாம் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் லைக் எப்படி சொல்றது? ஒரு லெசன் மாதிரி தான் நெறைய பேருக்கு. ஆஸ் அ வியூவர் ஆல்சோ அத நம்ம பார்க்கும்போது அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் ஓரளவுக்கு ஒரு மாரல் சயன்ஸ் கிளாஸ் மாரி தான் இருந்தது. நான் போன வாரத்துல இருந்து எதெல்லாம் ரொம்ப இம்பாக்டிவா எனக்கு இருந்துச்சோ, அத பத்தி மட்டும் நான் இங்க பேசுறேன். வந்த பேரன்ட்ஸ்லயே மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஆஃப் த லாட் அப்படின்னு பார்த்தா, என்ன பொறுத்தவரைக்கும் அர்ச்சனாவோட பேரன்ட்ஸ் தான். 2வது வந்து நிக்சனோட நிக்சனோட அப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். மத்தவங்கலாம் வந்து பிரிட்டி மிட்டா தான் இருந்தாங்க. பட் பேரன்ட்ஸ்க்கு என்னங்க தெரியும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பூர்ணிமா அம்மாவுக்கு ஒரு பெரிய சல்யூட். அவங்க வந்து விசித்ரா மேம் கிட்ட போய் சாரி கேட்கிறதும், அர்ச்சனாவ வந்து கொஞ்சுறதும், பூர்ணிமாவோட மூஞ்சி மாறுனதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்தது. குழந்தைய பெத்திட்டு சரியா வளர்க்கலன்னா சமுதாயம் எங்களை தப்பா சொல்லும். வளர்க்கறது தான் நம்ம கையில இருக்கு, வளருது அவங்க கையில தான் இருக்கு. மாயாவ மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு சொசைட்டிக்கே வந்து ரொம்ப டாக்ஸிக். ஒரு டிவி ஷோ விடுங்க, ஒரு கேம் ஷோ விடுங்க. ஒரு சொசைட்டிக்கே வந்து இந்த மாரி ஆளுங்க ரொம்ப டாக்ஸிக்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, பேசிக்கலி மாயா வந்து ஷி வாஸ் கோயிங் ஆஃப்டர் விக்ரம்ஸ் பேரன்ட்ஸ். விக்ரம் கூட கிடையாது. ஏன்னா, அவங்க மாயாவோட பிஹேவியரல் பேட்டர்ன் பார்த்துட்டு வந்து விக்ரம் கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. அண்ட் மாயா கிட்ட வந்து ஒரு மாதிரி நூதனமா தான் சொல்றாங்க. விக்ரம் ஏதோ புகழ்த்துற மாதிரி ஏதோ பண்ண போனப்போ, அவங்க அப்பா வந்து ஓப்பனாவே சொல்றாங்க, "நீங்க தான் பண்ணீங்களே, நீங்க தான் வச்சு செய்றீங்களே" அப்படின்னு ஓப்பனா உடைச்சிடுறாங்க. விக்ரமோட அம்மா வந்து தனியா இருக்கும்போது, "மாயா, பூர்ணிமாவோட எல்லாம் கவனமா இருந்துக்கோ" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. இவங்க நெறைய விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து, ஆ பையன் கொஞ்சம் மக்கா இருந்தாலும் அவனுக்கு சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி, தனியா கூட்டு போய் ஒரு அறிவுரை சொல்றாங்க. விக்ரம் வந்து கடந்து வந்த பாதை அப்படிங்கிற அந்த டாஸ்க்ல எனக்கு வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்தாங்க என் பேரன்ட்ஸ் அப்படிங்கிறது அவரு சொல்லியிருந்தாரு. அது ஏன்னு இப்ப தான் புரிஞ்சுது எனக்கு. ஏன்னா விக்ரம் லேக்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜட்ஜிங் பீப்பிள். அதனால இவங்களே வந்து சொல்றாங்க. இந்த இப்டி இப்டிலாம் நடக்குது அப்படிங்கிறது. நம்மளால சொல்ல முடியாதத வந்து அவங்க ஒரு ஆடியன்ஸா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா, 2வது அவங்களோட பேரன்ட்ஸா வந்து போய் விக்ரம் கிட்ட சொல்றாங்க. மாயாவோட பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ எதுக்க வந்து அவங்கள பத்தி இவ்ளோ கேமரா முன்னாடி பொய் சொல்றோம்? விக்ரமோட பேரன்ட்ஸ்க்கு என்ன? கண்டிப்பா அதுல அவங்க ஏதோ பார்த்ததுனால தானே சொல்லியிருக்காங்க. காக்ரோச்ன்னு சொல்றதுலேருந்து, செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுலேருந்து, இவனுக்கெல்லாம் எதுக்கு 5 ஸ்டார் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுலேருந்து, நெறைய விஷயங்கள் மாயா, விக்ரம்க்கு பின்னாடியே பேசியிருக்காங்க. சோ, இவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, பேரன்ட்ஸ் சிஸ்டம்லாம் இத மாரி சொல்லும்போது, நீ எதுக்கு வந்து எதிர்த்து அவங்கள எதிர்த்து ஏன் நீ பேசல? எதுக்கு வந்து நீயா வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்துட்டு, நாங்க வந்து வேற மாதிரி, நாங்க வந்து இப்படி ஒரு பாண்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு ஏன் வந்து விக்ரம் சொல்லல? அப்படிங்கிற ஒரு கோவத்துல மாயா கேட்கறாங்க. ஏங்க மாயா, உங்கள மாரி எல்லாருமே தருதலையா இருப்பாங்கன்னு நெனச்சீங்களா? உங்கள மாரி மக்கள மதிக்காம, குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம, ஒரு சொசைட்டில ஒரு தருதலையா இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நெனச்சீங்களா? அப்புறம் வந்து ரவீனாவோட ஆன்டின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆன்டி, இப்படி ஒரு ஆன்டிய நான் வந்து இந்த உலகத்துல பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்க மணிகிட்ட பேசும்போது, உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றத விட, புல்லி கேங்ல சேர்ந்துட்டு வர்ற கெட்ட பேரு எவ்வளவு மேல் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ஆன்டி! சரியான ஆன்டி! நான் தெளிவா தான் கேட்கிறேன். நீங்க ஷோ பார்த்தீங்களா இல்லையா? நிக்சன் அப்படிங்கிற ஒருத்தர், ஹி இஸ் வெரி மச் அ பார்ட் ஆஃப் புல்லி கேங். ஃப்ரம் பிரதீப் இஷ்யூன்னு வேணா கூட சொல்லலாம். அவரு வந்து முதல்ல ஐஷு மேல ஏறிட்டு இருந்தாரு. 2வது வந்து இப்ப பூர்ணிமாவ புடிச்சுட்டாரு. பூர்ணிமா வந்து விக்ரமோட கொஞ்ச காலம் வந்து அப்படி இப்படி இருந்தாங்க. இப்ப வந்து நிக்சன புடிச்சுட்டாங்க. மாயா வந்து யாருக்கு சொந்தம்னே தெரியாது. எல்லாரோடையும் அப்படி இப்படி தான் இருக்காங்க. இவங்கள மாரிலாம் இருக்கிறது நல்லதுங்கிறீங்க. மணி, ரவீனா தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரே பாண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஃபிளக்சுவேஷனும் இல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம, பேர் ஒண்ணும் கெட்டு போகாம
அதாவது அன்எத்திக்கலான விஷயங்கள் எதுவும் பண்ணாம ஒரு மாதிரி டீசெண்டா எடுத்துட்டு போறாங்க. அது வந்து தப்புங்கிறீங்க. நல்லா ஆன்டி. அர்ச்சனா அப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு கைண்ட்னஸ், பேசிக்கான ஒரு ஹியூமனிட்டி, ஒரு கைண்ட்னஸ் வேணும். கேமை தாண்டி கேம்ல வந்து சில விஷயங்கள் ஃபன்காக போடுறாங்க, சண்டை போடுறாங்க, டாஸ்க்னு வரும்போது அக்ரெசிவா ஆடுறாங்க, அது வேற. ஆனா மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மூஞ்ச பாத்தீங்களா? இந்த இதோட மூஞ்சி, மூஞ்ச பாத்தீங்களா? இருக்கு மூஞ்ச. அதுவும் அந்த மணி, ரவீனா அவங்க ஆன்டிக்கு நடுவுல நடந்த அந்த பஞ்சாயத்துல யார் வந்து கருத்து சொல்றாரு பாத்தீங்களா? இந்த மூஞ்சி. யாரு? நிக்சன். டேய் அப்பா, நீ முதல்ல ஒரு ஆளோட நில்லுடா. அதுவும் மாயாவோட அக்கா வந்து ஒரு டயலாக் விட்டாங்க பாருங்க. நாங்கலாம் பார்க்கும்போது ஹவ் ஷி என்டியூரிங் திஸ் மச் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்களே. அக்கா உண்மையாலுமே நான் கேட்கிறேன். ஒரு மரத்தை கோடாரியால அடிச்சா அது மரத்துக்கு பாதிப்பா, கோடாரிக்கு பாதிப்பா? இதுல கோடாரி யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சம் ட்விட்டர்லாம் போய் பாருங்க. உங்க தங்கச்சியை எப்படி கைவி கைவி ஊத்துறாங்க அப்படின்னு. அப்போவாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேம்பரிங் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேரக்டருக்கு வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால தான் அவங்களோட கேரக்டர் இன்னும் தப்பா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மாரல், கைண்ட்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல இருந்து எல்டர்ஸ் கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஆனா ரொம்ப வேல்யூபிளான அட்வைசஸ் கொடுத்தது விக்ரமோட தங்கச்சி மாயா பூர்ணிமா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பூர்ணிமாவோட அண்ணன் மக்கள் மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோ அப்படின்னு சொன்னது. இது வந்து அவங்களோட தலையில உரைச்சுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உரைச்சா அவங்களுக்கு நல்லது. இந்த வீக்கெண்ட்ல கமல் சார் என்ன பெருசா ஸ்பெஷலா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, எத்தனை நாள் நீங்க 500 கோடி ரூபா படம் 600 கோடி ரூபா படம் உங்களுக்கு நல்ல சினிமா பார்க்கணும்னு ஆசையே கிடையாது உங்களுக்கு. இல்லைன்னா இதான் கிடைக்கும். இன்னைக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு ஹோட்டல்ல கேட்கறீங்கல்ல, இங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. டெய்லி பொங்கல் போட்டா பொங்கல் சாப்பிட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்க. உங்க தப்பு. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஃபிளாஷ்பேக். இப்ப நான் சொல்லும் போது யாருக்கும் புரியல. நான் என்ன நடிக்க விட்டீங்கன்னா நான் 300 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா அவர் ஏதோ மாற தட்டிக்கிறாருன்னு ஏதோ வந்துட்டு இருக்கு. அது உங்க தப்பு. மாயா வந்து தப்பு பண்ணும்போது கேட்கிற வக்கு அவருக்கு இல்லையே. நான் என்ன இதுக்கு மேல மறுபடியும் அதை பத்தியே பேசி he is totally blind against anything that Maya does. அதனால அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. விக்ரம வந்து மத்தவங்க எல்லாம் எத்தனை தடவை காக்ரோச்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா கமல் சார் ஒரு 8000 தடவை சொல்லி காமிச்சிட்டாங்க. நீ இப்படி போனா உன்னை எப்படி சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நீ குரல் கொடுக்கணும், நீ வந்து காக்ரோச்சா, உனக்கு வந்து இதுல பிரச்சனை இல்லையா, உன்னை அப்படி கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 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 அவரே வந்து விக்ரமுக்கு காக்ரோச் பேரே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இவரு தான் மோஸ்ட் ஆஃப் த பிராண்டிங் அந்த வீட்டுக்குள்ள பண்றாரு. இன்னொரு கண்டஸ்டன்டா தான் இருக்காரு. அதனாலதான் அவர் மேலேயும் இவ்வளவு விமர்சனம் வருது. ஒரு ஹோஸ்டா இருந்து இந்த அளவுக்கு விமர்சனம் யாராவது வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. மாயா மேடம் சொல்றாங்க விக்ரமோட தங்கச்சியோட வைபே செட் ஆகல. ஏன் செட் ஆகல? ஏன்னா உங்களை பத்தி உண்மையை பேசிட்டாங்க, அதனால செட் ஆகல. ஐயோ உண்மையெல்லாம் பேசிடக்கூடாது, உங்களுக்கு அடிச்சு விடணும், அப்படின்லாம் சும்ப தூக்கணும், அப்ப செம்மையா வைப்பு செட் ஆகும். நேத்து எபிசோட்ல நடந்த பஞ்சாயத்துல வந்து மாயா மேடம் வந்து சொல்றாங்க ரொம்ப லேசியா இருக்காங்க, பிரெட் ஜாம் எல்லாம் எடுத்து வச்சா அது வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. புள்ளிங்க, நீங்க ஒரு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? பக்கத்துல ரவீனா வேற உட்காந்து ஒரு டயலாக் விட்டாங்க அர்ச்சனா பத்தி. கொஞ்சம்னா கூட இங்க வான்னு சொல்லிட்டு கொஞ்சறாங்களா. இவங்க உங்களை கொஞ்சறதுக்கு தானே கூப்பிட்டாங்க, கொலை பண்றதுக்காக கூப்பிட்டாங்க. சரி பிடிக்கலன்னா போங்க, என்னப்போ உலகமா அழிஞ்சிட போகுது. மாயா கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவங்க விக்ரம்க்கு பண்ணதை விட விக்ரம் என்ன மாயாக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, அதை சொல்லவும் மாட்டாங்களே. அவன் வந்து அப்படி பண்ணிட்டான், அதை என்னால ஒத்துக்கவே முடியாது, அவன் வந்து இப்படி சொல்லிட்டான், அதை என்னால ஏத்துக்கவே முடியல, அது பெரிய ஒரு துரோகமா நான் வந்து அதை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கதறாங்களே லிட்டரலி. அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. நான் சொல்லவா? உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின் கொடுக்கல, அதுதானே, அதனால தானே கேட்டானே. அர்ச்சனா அது ஒரு ரீசனா சொல்லி அவங்க நாமினேட் பண்ணது கரெக்ட். ரவீனா பண்ணதும் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரவீனாவை ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் இண்டிவிஜுவல் பிளேயரா நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல. இப்போ அர்ச்சனா வந்து விக்ரம் எலிமினேட் ஆகி போகும்போது மாயா ஏன் அப்படி பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி மூஞ்சி அஷ்டகுணம் தான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் போது மாயாக்கு அவ்வளவு கோபம் வந்துட்டு சொல்றாங்க, உங்களை மாதிரி நான் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கலாம், பூர்ணிமாக்கும் பிரச்சனை இருக்கு விக்ரமோட, அவங்க வந்து வேற மாதிரி காட்டுறாங்க, நான் வந்து இப்படி காட்டுறேன், நீங்க எப்படி நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு நீங்க எப்படி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து அர்ச்சனா கேட்கறாங்க. ரொம்ப சரியான கேள்வி. அதனாலதான் மாயா உங்களை நீங்க செத்த பாம்பா இருந்தாலும் உங்களை போட்டு போட்டு அடிக்கிறாங்க மக்கள். நீங்க வந்து அர்ச்சனாவா இருக்கவே வேணாம், மாயாவாவே இருக்க. அப்பதான் உங்களை வந்து வெளியில மக்கள் செய்யறதெல்லாம் பார்த்து நாங்க ரசிக்க முடியும். நிக்சன் அண்ட் பூர்ணிமா ஆஹா என்னோட பிரதர் சிஸ்டர் பாண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு செஞ்சு விட்டாங்க. எந்த ஊர்லப்பா பிரதர் அண்ட் சிஸ்டர்? நீங்க அலபாமாவா?
நிக்சன் வந்து இந்த ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து சொல்றாரு, மாயாக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே நீங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றீங்க, மாயா வந்து நாமினேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவையும் ரவீனாவையும் கேள்வி கேட்கறாங்க. மறுபடியும் சொல்றேன், பிரதீப் விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் நேரா போய் பிரதீப்பை கன்சல்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டீங்க? பின்னாடி வந்து உரிமை குரல் ரெட் கார்டு எல்லாம் தூக்குனீங்களே, பிரச்சனைன்னு வந்தப்போ நடந்தப்போ எத்தனை தடவை போய் கேட்டீங்க? அதுக்கு என்ன ப்ரூஃப்? அண்ட் மாயா இந்த இஷ்யூக்குள்ள எப்படி வந்தாங்க? மாயா வந்து எதிர்பார்க்கறாங்களே, நான் ஏன் அப்படி பிஹேவ் பண்ண விக்ரம் கிட்ட அப்படிங்கறது வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். அந்த புரிதல் வந்து மச்சனாவுக்கும் ரவீனாவுக்கும் சுத்தமாவே இல்ல. நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் வந்து ஒரு சொற்பொழிவை நடத்தினாங்களே. நான் என்ன கேட்கிறேன், பிரதீப் உங்களை நல்லா தானே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வாக்குமூலம் இப்ப கூட இருக்கு. அந்த பேசிஸ்ல நீங்க எதுக்கு பிரதீப் கிட்ட போய் கேள்வி கேட்கல? அந்த டைம்ல இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்றாங்க, அப்படி நடந்ததா, ஏன் நடந்தது, நீ என்ன பண்ண அப்படிங்கறத ஏன் கேட்கல? இன்ஃபேக்ட் உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தானே நடத்தினாரு அவரு. அப்போ நீங்க இன்னொருத்தர் வந்து சொல்றதை கேட்டுட்டு தான் நீங்க வந்து பிரதீப்பையே வந்து எவிக்ட் பண்ணணும். அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து ரெட் கார்டு தூக்குனீங்க. அவருக்கு எகெயின்ஸ்டா நீங்க ரெட் கார்டு தூக்குனீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாயம் மாதிரி ஆளுங்கலாம் வந்து எப்படி வந்து சொசைட்டில த்ரைவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற சுத்தமா எனக்கு தெரியல. எப்படியும் நாம இப்ப பேசினதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா எடுத்து வந்தா அவங்கள ஒரு காமெடியனாவது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனிவே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே உங்களுக்கு ஒரு vlog வருது. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் கடைசியா பார்த்தப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 444 ரொம்ப ஃபேன்சியான நம்பரா இருக்கு. அதில் வந்து நிற்குது. ரொம்ப நன்றி ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தட்டா பை ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.